முகநூல்ல பல கிறுக்கன்கள் உட்கார்ந்து கொண்டு இளையராஜாவுக்கு தலைகணம், இளையராஜாவுக்கு மூக்கு கணம், இளையராஜாவின் கை கணம், ஒருவனை நீ தாழ்த்தப்பட்டவன், ஒருவனை நீ கீழானவன் சொல்லும் பொழுது உன்னோட நான் பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு எல்லா தைரியமும் எனக்கு இருக்கிறது. ஆமா, ஐ எம் above you. You call me an untouchable and below you, obviously fuck I am above you. ஒன்றும் இல்லை, ஒரு 3 புக்கு எழுதின எனக்கே எவ்வளோ அகங்காரம் இல்லை. 3 புக்கு எழுதின எனக்கே இந்த தைரியம் இருக்கும் பொழுது எங்கப்பா இளையராஜாக்கு இருக்காதா? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ப்ளே பண்ணுறேன். இந்த பிட்டு ஒரு 20 செகண்ட். ஒருத்தன் ஈரோடில் நின்றுட்டு, ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் நின்று கொண்டு திராவிட இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒருவரை உட்கார வைத்து கொண்டு, நீலாம் மோளம் அடிக்கிறவன்லாம் இசை ஆயிட முடியுமா, மியூசிக் டைரக்டர் ஆயிட முடியுமா? சரிப்பா, இந்த பீட்டை நீ போட்டியா? இத்தனை வருஷத்துல ஒரு இளையராஜாவை நீங்க உருவாக்குனீங்களா? இந்த மோளத்தை நீ அடிப்பியா? உன்னால போட முடிஞ்சதா? உன் மகனால் முடிந்ததா? முயற்சி செய்தீர்களா? இதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்து தொடர்ச்சியாக அதிசயங்களை புரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான கலைஞனை அவமானப்படுத்துகிறீர்களே, அவனுக்கு அறிவில்லை என்று சொல்கிறீர்களே. ஹான்ஸ் ஜிம்மர் மாத்திட்டேன் நான். ஹான்ஸ் ஜிம்மர் அந்த அளவுக்கு மியூசிக் போட முடியுமா? I obviously agree. Hans Zimmer is a very big musician for all BGM and all those stuff. Hans Zimmer எந்த ஊர்ல ஒடுக்கப்பட்டவராக இருந்தார்? Hans Zimmer எந்த ஊர்ல தீண்டத்தகாதவரடா? Hans Zimmer சுத்தல எவன் மெதிச்சான்? மெதிக்கலல்ல. அப்படி நீ தீண்டத்தகாதவனு பின்னாடி மெதிக்கும் போது ஐயோ அம்மான்னு கத்தி தான் Hans Zimmer ஓடி இருப்பாரே தவிர அவரால் இவ்வளவு அருமையான ஒரு இசையை கொடுத்துருக்க முடியாது. என்னை நீ தீண்டத்தகாதன்னு சொல்ற, என் வீட்டில் வந்து கஞ்சி வாங்கிட்டு போனவன்னு சொல்ற, என்னை ஒரு வர்க்கத்தின் மிக மோசமாக ஏலக்காய் பண்ணைகளை ஏலக்காய் பண்ணைகள்லாம் எப்படி இருக்கும், ஏலக்காய் தோட்டம் எப்படி இருக்கும், தேயிலை தோட்டம் எப்படி இருக்கும், அங்கேருந்து ஒருத்தன் அழுகையும் வலியையும் மறந்து விட்டு உனக்கான ஒரு இசையை கொடுக்குறான்னா நீ அவனை அவ்வளோ மோசமாக கேவலப்படுத்துறியே. இது எந்த மாதிரியான ஒரு அரசியல்? இதுதான் இப்போ பப்ளிக் டிஸ்கோர்ஸில் இருக்கு. குறிப்பாக பறையர் சமூகம், அறிவு சமூகம்ன்ற ஒரு பேரை கொண்டு வந்து வைக்கும் பொழுது எது ஞான சமூகமா, அறிவு சமூகமா? உன்னால் எவ்வளோ ஒரு ஜாதியவாதியாக இருக்க முடியும்? எனக்கு அறிவு இருக்கு என்பதை அப்போ பார்ப்பானோ, ஒரு முதலியாரோ, ஒரு பிள்ளைவாழோ, டபுள் வாட்ச் கட்டி இருக்கும் யாரோ ஒருவரோ அறிவாளின்னு சொல்லும் போது உன்னால உடனே ஏற்றுக்க முடியுது. நான் அறிவாளின்னு சொன்னா உன்னால ஒத்துக்க முடியலையா? ஒருத்தர் சொல்றான், தமிழக காங்கிரசின் முதல் தலித் தலைவர் செல்வ பெருந்தகைன்னு. கிடையாது, யார்டா நீ? இளைய பெருமாளா? பிராமின் அவரு? டேய், இளைய பெருமாள் தெரியல அவனுக்கு, ஆனா அரசியல் பேசுறான். சங்கி ஒழிகன்றான், நீல சங்கிங்கிறான், அவனுக்கு இளைய பெருமாள் தெரியல, மணியே தெரியவில்லை, எதுவுமே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. ரஞ்சித் படத்தை பத்தி பேசுவான், இந்த குறியீடு இருக்கு சார், அந்த குறியீடு இருக்கு, இங்க ப்ளூ வருது, நீலம் வருது, தலித் அரசியல் பரபசமா பேசியிருக்காரு. ஐ திங்க் இந்த லாஸ்ட் 20-30 years, I think after Mahendran, after lot of good directors, அருமையான டெக்னிக்கலான ஸ்கிரீன் பிளே, ஃப்ரேம், இப்படி பல விஷயங்களில் ஹைலி ஸ்கில்டு டைரக்டர்னா அது ரஞ்சித் அவர்கள் தான். ஆனா ஸ்கில்ல பத்தி பேச மாட்டேங்கிற, தலித் அரசியல் பேச நாய் செத்து போச்சுங்கிற, நாய் செத்து போச்சு. நீ சொல்றல திருவள்ளுவர் பார்ப்பனராகவே இருக்கட்டும், திருவள்ளுவருக்கு பூணூர் போட்டு கங்கை கரிக்கு கொண்டு போறான் ஒரு சிலையன்னா வாயை மூட்டிருந்தல, நீ அப்போ மூடிட்டு இருந்தே இல்லையா தருண் விஜய் கொண்டு போகும்போது? அப்ப சொன்னியா நீ திருவள்ளுவர் தமிழர் அவர் பேப்பர் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையே? எல்எஸ் துரை எவ்வளவு அழகான ஒரு திருவள்ளுவரை அந்த காயின்ல அச்சடிக்கிறதுக்காக வச்சிருந்தாரு. நீ கொண்டது திருவள்ளுவர் யாரு? அப்போ திடீர்னு ஒரு திருவள்ளுவர் பறையர்னு சொல்லும் போது உன்னால ஏத்துக்க முடியல? அது வாதத்தோடு முன்வைக்கிறார்கள் இல்லையா? அப்போ நீ சொன்ன அந்த ஜாதிக்குள் பார்ப்பனர்களுக்குள் ஏன் திருவள்ளுவர் என்கின்ற பேரோ திருவள்ளுவர்கள் சந்ததியோ ஏன் இன்னும் இல்ல? யோசிக்கல நீ. அப்போ வள்ளுவன் என்பது எந்த ஜாதியில் இருக்கிறது? சரியா தானே சொன்னேன் நானு? அப்படி இருக்கும் பொழுது நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு போன வாரம் தலித் ஹிஸ்டரி மந்த்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இவ்வளவு பெரிய பேப்பர்ல ஷாலின் அப்படின்னு போட்டு வள்ளுவர் பறையர் தலித்துன்னு வந்துச்சு. இதுதான் பப்ளிக் டிஸ்கோர்ஸ். இதைதான் நான் மாத்துறேன். என்னை கிண்டல் செய்த 4000 பேர் எங்க இருக்கான்னு தெரியல. இனிமேல் எங்கள் வரலாற்றை நாங்கள் மீட்டுருவாக்கம் செய். ஒரு இறை வாழ்த்தோட நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா லஞ்ச் டைம்ல உட்காந்துருக்கோம், சோத்துக்கு இல்லாம பசியில் இருக்கிற ஒரு நேரத்துல பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆமா, இந்த நேரத்துல ஒரு பேச சொல்றதெல்லாம் அநியாயத்தின் உச்சகட்டமாக இருந்தாலும்
இறை வாழ்த்து நம்மளை சாந்தப்படுத்தும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இந்த தலித் இறை வாழ்த்தில் உலக பொதுமறை வாழ்த்துன்னு கூட சொல்லலாம். நம்ம அப்படியே வந்து பாடலாம் கொள்ளலாம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, பாடுங்க. என் குரல் கொஞ்சம் மோசமா இருக்கும், பாடுங்க, கூட சேர்ந்து பாடுங்க ப்ளீஸ். சரி, ஒரு மிக சிறந்த கருத்தை இளையராஜா சொல்லி செல்கிறார். எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. இளையராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செவிக்கு வயிற்றுக்கு உணவு இல்லாத போதும் எனக்கு 5 இளையராஜா பாடல்களை கொடுத்தால் என்னால் ஒரு மணி நேரத்தை ஓட்ட முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு இதைவிட பெரிய சோசியலிசமும் கம்யூனிசமும் பேச முடியாது என்பதை இந்த பாடல் மூலம் ஒரு இன்மை, வண்ணம், வர்ணம், ஜாதி ஒழிப்பு. தென்றல் வந்து தீண்டும் பொழுது அவன் எந்த மூச்சு காற்று எவன் ஜாதி மூக்கிலேருந்து உனக்கு வந்து மேலே படுதுன்னு தெரியுமா? தெரியாது. அதுக்கு வச்சுருக்கானுங்க. நான் ஒரு தடவை போன வருஷம் எழுதி பெரிய பிரச்சனையாச்சு, கீழே தெரு மேலே தெருன்னு. அது ஊரிலும் கிடையவே கிடையாது. கீழே தெரு மேலே தெருவா? வாட்ஸ் நான்சென்ஸ்? வி ஆர் லிவிங் இன் டெக்ஸஸ் அமெரிக்கா. அட பாவிகளா, தண்ணியில் மலத்தை கலந்து விட்டு கீழே தெரு கிடையாது மேலே தெரு கிடையாது. இந்த மாதிரியான ஜாதிய புரிதல் இல்லாத ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கிழக்கு நோக்கி இருப்பதே இவருடைய மூச்சுக்காற்று இந்த பக்கமாக வந்து என் மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சங்க பாடல்கள்லேருந்து எடுத்து எல்லாம் அப்படியே சொல்கிறாங்க நம்ம ஆட்கள். அப்போ தான் புரியுது, ஒரு தென்றலும் வண்ணமும் எண்ணங்களுக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கும். ஜாதி என்பது உன்னுடைய மூளையில் தான் இருக்கிறது, இயற்கையில் அது சாத்தியமே இல்லை என்று சொல்ல வருவது தான் இளையராஜாவின் தென்றல் வந்து தீண்டும் பொழுது என்கின்ற பாடல். இயற்கை முன்னாடி ஜாதி செத்து போச்சு, அவ்வளோதான். அப்போது நான் ஏன் இன்னைக்கு இளையராஜாவோட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தற்கால தலித் அரசியல்ல, ஆமாம், நவீன உரையாடல்களில் தலித் அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நவீன உரையாடல்கள் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடையில், வீட்டில், ஹாலில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திடீர்னு லவ் பண்ணிகிட்டே இருக்கான், திடீர்னு போர் அடிக்குது. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் லவ் பண்ண முடியும்? ஒரு இடத்துல போர் அடிக்கும் போது டாப்பிக்கை மாற்றி பேச வேண்டியிருக்கு. ஒரு நல்ல காமத்துக்கு பிறகு பேசக்கூடிய ஒரு வேலையாக இதாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் செக்ஸ் டாக்னு ஒன்று இருக்குல்ல, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ். ஐ திங்க் நட்சத்திரம் நகர் இருக்கிறதுல அங்கே தான் அதிகமான சண்டையும் வரும், அங்கே தான் அதிகமான ஒற்றுமையும் ஏற்படும், ஆஃப்டர் செக்ஸ் டாக்ஸ். இந்த இடங்கள் இல்லை அரசியலுக்கு வெளியில், கட்சி கூடங்களுக்கு வெளியில், பிரியாணி போடும் இடங்களில், இந்த பப்ளிக் டிஸ்கோர்ஸில் என்ன பேசுகிறாங்க, அங்கே தலித் அரசியல் என்னவா இருக்குது, யாரை பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு பேசணும். அப்படின்னா இன்னைக்கு நான் முதல்ல தொடங்குறது இளையராஜா பற்றி தான். ஏன்னா ஒரு ஜீனியஸை அதிகமாக அவமானப்படுத்துவது இந்த திராவிட மண்ணில், எந்த திராவிட மண்ணுன்னு சொல்றியோ இந்த திராவிட மண்ணில் தான் ஒரு மிக சிறந்த, இன்னும் ஒரு நூற்றாண்டில் தோன்ற கூட முடியாத ஒரு இசைக்கலைஞனை அவமானப்படுத்துகிற முற்போக்காளர்கள் இந்த மண்ணில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ப்ளே பண்றேன். இந்த பிட்டு ஒரு 20 செகண்ட். ஒருத்தன் ஈரோடில் நின்றுட்டு, ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், நின்று கொண்டு திராவிட இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒருவரை உட்கார வைத்து கொண்டு, நீலாம் மோளாடிக்கிறவன்லாம் இசை ஆயிட முடியுமா, மியூசிக் டைரக்டர் ஆயிட முடியுமா? சரிப்பா, இந்த பீட்டை நீ போட்டியா? இத்தனை வருஷத்துல ஒரு இளையராஜாவை நீங்க உருவாக்குனீங்களா? இந்த மோளத்தை நீ அடிப்பியா? உன்னால போட முடிஞ்சதா? உன் மகனால் முடிந்ததா? முயற்சி செய்தீர்களா? இதுதான் என்னோட கேள்வியா இருக்கு.
அப்போ ஒரு மனிதன், அதாவது ஒன்றுமே இல்லாதவர்களை சொல்ல, கட்ட விரலை கொடுத்துன்னு சொல்ல, கட்ட விரலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஆனால் அப்போது அவர் சிவகுமார் அப்படி உடச்சிட்டு போயிட்டார். கட்ட விரலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கட்டை விரல் கேட்டால் தலையை எடுப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை சொல்பவரை லாஜிக் கூட பார்க்காம கைத்தட்டிக்கிட்டு இருக்கும். அறிவாளி என்று சொல்கிறோம். அரசியல் சாணக்கியத்தனத்தை அறிவாளி என்று சொல்லி பாராட்டி கொண்டிருக்கும் தமிழ் சமூகம், ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்து தொடர்ச்சியாக அதிசயங்களை புரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான கலைஞனை அவமானப்படுத்துகிறீர்களே, அவனுக்கு அறிவில்லை என்று சொல்கிறீர்களே. ஹான்ஸ் ஜிம்மர் மாத்திட்டு நான் ஹான்ஸ் ஜிம்மர் அந்த அளவுக்கு மியூசிக் போட முடியுமா? I obviously agree. Hans Zimmer is a very big, musician for all BGM and all those stuff. Hans Zimmer எந்த ஊர்ல ஒடுக்கப்பட்டவராக இருந்தார்? Hans Zimmer எந்த ஊர்ல தீண்டத்தக்காதவரடா? Hans Zimmer சுத்தல எவன் மெதிச்சான்? மெதிக்கலல்ல. அப்படி நீ தீண்டத்தக்காதவன் பின்னாடி மெதிக்கும் போது ஐயோ அம்மான்னு கத்தி தான் Hans Zimmer ஓடி இருப்பாரே தவிர அவரால் இவ்வளவு அருமையான ஒரு இசையை கொடுத்திருக்க முடியாது. என்னை நீ தீண்டத்தக்காதன்னு சொல்ற, என் வீட்டில் வந்து கஞ்சி வாங்கிட்டு போனவன்னு சொல்ற, என்னை ஒரு வர்க்கத்தின் மிக மோசமாக ஏலக்காய் பண்ணைகள்லாம் எப்படி இருக்கும், ஏலக்காய் தோட்டம் எப்படி இருக்கும், தேயிலை தோட்டம் எப்படி இருக்கும், அங்கேருந்து ஒருத்தன் அழுகையும் வலியையும் மறந்து விட்டு உனக்கான ஒரு இசையை கொடுக்குறான்னா நீ அவனை அவ்வளோ மோசமாக கேவலப்படுத்துறியே. இது எந்த மாதிரியான ஒரு அரசியல்? இதுதான் இப்போ பப்ளிக் டிஸ்கோர்ஸில் இருக்குது. தொடர்ச்சியாக இளையராஜா பாடலும் இளையராஜா குறித்த கருத்தியலும் தான் இங்கே அதிகமாக இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்தேன், அது ரொம்ப யோசித்த விஷயம் வந்து இப்போ சொல்கிறாங்க கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க, ஜீன்ஸ் போட்டு மயக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 80களில் வந்த பேச்சு, இவன் பாட்டு கேட்டு தான் லவ் பண்ணுறான், இவன் அவ்வளோ லவ் பண்ணுறான். ஒரு கேஸே நடக்குது, ஒரு வழக்கு நடக்குது. தெற்கு தெரு மச்சா வடக்கு தெரு வண்ணக்கிளின்னு ஒரு பாட்டு எழுதுறது வந்து குமரேசன் நினைக்கிறேன், இளையராஜா பாட்டு, முரளி. அந்த பாட்டு முடிஞ்சதும் அதே ஒரு ஊர் தேனி பக்கத்தில் ஊரில் தெற்கு தெரு வடக்கு தெருன்னு இருக்கு. இங்கே தலித்துகள் இருப்பாங்க, அங்கே வந்து ஐ திங்க் மறவர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் போடுறான் அந்த பாட்டை, ஒளிப்பெருக்கில் அந்த தெற்கு தெரு மச்சானே வடக்கு தெரு வண்ணக்கிளின்னு போட்டதும் மிகப்பெரிய கலவரமாகி சண்டையாகி என் பொண்ணெல்லாம் இவன் இந்த பாட்டு போட்டு மயக்கிறானாகி 144 ஒரு வாரம் போட்டு அந்த கேஸே வழுக்கல் இருந்துச்சு. இது போன்ற ஒரு கலவரத்தை இளையராஜாவின் இசை உருவாக்கி இருக்கிறது. இந்த அரசியலை பற்றியெல்லாம் நாம் பேசினதே கிடையாது. இதையெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், தினமும் பேசிகிட்டு இருக்கோம், ட்விட்டரில் பேசுகிறோம், ஃபேஸ்புக்கில் பேசுகிறோம். ஆனால் முகநூல் அப்படி இல்லை. முகநூலில் பல கிறுக்கன்கள் உட்கார்ந்து கொண்டு இளையராஜாவுக்கு தலைகணம், இளையராஜாவுக்கு மூக்கு கணம், இளையராஜாவின் கை கணம், ஒருவனை நீ தாழ்த்தப்பட்டவன், ஒருவனை நீ கீழானவன் சொல்லும் பொழுது உன்னோட நான் பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு எல்லா தைரியமும் எனக்கு இருக்கிறது. ஆமா, ஐ எம் above you. You call me an untouchable and below you, obviously fuck, I am above you. ஒன்றும் இல்லை, ஒரு 3 புக்கு எழுதின எனக்கே இவ்வளோ அகங்காரம் இல்லை. 3 புக்கு எழுதின எனக்கே இந்த தைரியம் இருக்கும் பொழுது எங்கப்ப இளையராஜாக்கு இருக்காதா? தேங்க்யூ. பட் எனிவேஸ், அகங்காரம் நல்லது தான், அது கெட்ட வார்த்தையும் மாற்றிட்டாங்க. அகங்காரம் நல்லது, ஆணவம் தான் நல்லதில்லை. எனிவேஸ், ஸோ இளையராஜா ஒரு பேசு பொருளாக இருக்குது. நானும் பார்க்குறேன், இளையராஜா வந்ததுக்கு பின்பு தான் தமிழக பாடல்களில், பாடல் வரிகளில் ராசா என்கின்ற பாடல் வரிகள் அதிகமாக இருக்கு. ராசா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி எப்பொழுதுமே நீ கீழானவன், நீ குடியானவன், நீ இது அதுன்னு சொல்லும் பொழுது உனக்காக ராசா, நீ ராசாடா, ஏன் ராசாடா, நீ ராசாவின் மனசுல ஏன் ராசா இல்லை, ராசா எல்லாமே ராசா. அப்போ பார்க்க எதுக்கு அப்புறம் இப்படி வந்துச்சுன்னா, இளையராஜாவின் வருகைக்கு பின்புதான் அதிகமாக ராசாக்கள் தோன்றி இருக்கிறார்கள், தங்களை தானே ராசாக்களாய் நம்பி உணர்ந்து இருக்கிறார். இதை விட பெருசாக என்ன சொல்லணும்? அடுத்து என்ன டாபிக்? இளையராஜா பற்றி பேசலாம். அடுத்து என்ன டாபிக் பெருசாக பேசுறது அப்படின்னா, அறிவு சமூகம்னு சொல்லிட்டாங்களாம். அது எப்படி நீ அறிவு சமூகம்னு சொல்லலாம்? இத்தனை நாட்களாக பார்ப்பனர்கள் தங்களை தாங்களே அறிவானவர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பூணூல் பற்றி மட்டுமே பேசிய நீங்கள்
அவர்களை இல்லை நீயும் சமமானவதான் அறிவில் சொல் அப்படின்னு ஒரு பிளாக் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்காத நீங்கள் வெறும் பூணூல் பற்றி மட்டும்தான் பேசியிருக்க. பொலிட்டிக்கல் ஏஜென்சி பற்றி பேசியிருக்க, பொலிட்டிக்கல் பவர் பற்றி பேசியிருக்க, மணி பற்றி பேசியிருக்கே தவிர அவர்களுடைய அறிவு தாக்குதல் நம்ம ஒரு நான் தான் அறிவானவன் சொல்லக்கூடிய ஒரு ஹெஜிமோனி இருக்குல்ல, அதை உடைக்கவே இல்லை. யூ அக்செப்டட் இட் அஸ் டெவிடியன்ஸ். ஆனால் திடீர்னு ஒரு சமூகம், குறிப்பாக பறையர் சமூகம், அறிவு சமூகம்ன்ற ஒரு பேரை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அது ஞான சமூகமா, அறிவு சமூகமா? உன்னால் எவ்வளோ ஒரு ஜாதியவாதியாக இருக்க முடியும்? எனக்கு அறிவு இருக்கு என்பதை அப்போ பார்ப்பானோ, ஒரு முதலியாரோ, ஒரு பிள்ளைவாழோ, டபுள் வாட்ச் கட்டி இருக்கும் யாரோ ஒருவரோ அறிவாளின்னு சொல்லும் போது உன்னால் உடனே ஏற்றுக்க முடியுது. நான் அறிவாளின்னு சொன்னா உன்னால ஒத்துக்க முடியலையா? நான் அறிவு சமூகம் சொன்னா ஒன்று தீர ஆய்வு பண்ணு, உள்ள போ. ஸ்டாலின் ராஜாங்க அண்ணன் எழுதியிருக்காரு படி, லக்ஷ்மணன் சார் எழுதுறாரு படி, எல்லாரும் எழுதுறாங்களே படி. அப்போ கடைசி வரைக்கும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வடநாட்டில் ஒரு போக்கு இருக்கு. தலித்துகள் அழுகிறார்கள், தலித்துகள் வதைக்கப்படுகிறார்கள், தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள், தலித்துகளுடைய வாழ்வில் இப்படி ஆயிடுச்சுன்னு அதை ஜெர்னலிசம்ங்கிற பேரில், அதை பப்ளிக் டிஸ்கோர்ஸுங்கிற பேரில் நிறைய பேசுகிறாங்க. அதை ஒற்றுக்கொள்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும்தான் கடந்த 10 ஆண்டுகளில் தலித் இலக்கியம், தலித் இசை, தலித் வரலாறு, தலித் தொன்மம், தலித் கடவுள் எல்லாத்துக்கும் நான் தான் ஆதி குடின்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டாட ஆரம்பித்து அதனுடைய வேர் வரை செல்ல ஆரம்பித்திருக்கிறேன். அதுதான் வேர்ச்சொல். நான் தான் உனக்கு வேர்ச்சொல். அவர் சொன்னார், நான் தான் தொன்மம், நான் தான் தொன்மம். அப்போ அந்த விஷயத்தை உன்னால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? பரதநாட்டியம் என்பது ஒரு பகுஜன் ஆர்ட். ஆனால் அதை பிராமின் ஆர்ட்னு சொல்லும் போது உன்னால் ஏற்றுக்க முடிஞ்சுது. இன்னைக்கு ஒரு பகுஜன் ஆர்ட்னு சொல்லி தலித் வரலாறு, தலித் இதுன்னு சொல்லும் போது உன்னால் ஏன் ஏற்றுக்க முடியல? ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒரு அரங்கம் கட்டியிருக்கு. ராஜரத்னம் பிள்ளை என்ன சொன்னார்? என்னால் சட்டை இல்லாமலாம் வாசிக்க முடியாது கோயிலில். நான் வேணும், என் சரக்கு வேணும்னா நான் சட்டை போட்டு வந்து உட்கார வேணாரா? அழகிரி சொன்னாரா? அவர் தான் அஞ்சாம் நெஞ்சின் அழகிரி, கலைஞர் பையன் இல்லை. அஞ்சாம் நெஞ்சின் அழகிரி வேற, கூ அழகிரி, சுயமரியாதை இயக்கத்தின் முன்னோடி. அதே மாதிரி ராஜரத்னம் பிள்ளை சொன்னார், சட்டை போடாமல் வாசிக்க முடியாது. சரிப்பா, எனக்கு இசை வேணும், சட்டையோடு உள்ள வந்து வாசினா. அதே கலை உலகத்தில் நான் பறை அடிக்க மாட்டேன்னு சொன்ன ரெட்டியூர் பாண்டியனுக்கு இங்கே எங்கேயாவது மணிமண்டபம் இருக்கிறதா? இதே ரெட்டியூர் பாண்டியன் பற்றி எனக்கு தெரியாது, இப்போதானே தெரியுது. இன்று தலித் வரலாற்றில் நான் இசைப்பேன் என்பது மட்டுமல்ல, நான் இசைக்க மாட்டேன் என்பதும் அரசியல் தான். நீ ஜனனி ஜனனின் பாடாதன்னு சொன்னாலும் நான் பாடுவேங்கிறது என்னோட அரசியல். நீ இந்த படத்துக்கு பெரியாரை பத்தி பாட்டு போடுனா என்னால முடியாது. I might have 1000 reasons for it. You cannot ask me, you cannot mandate me to be an art slave. And I have my reasons for it. அது போன்றுதான் யான் வாசிக்க முடியாதுன்னு சொல்லும் போது நீ என்னை விடாம ஒரு பிறப்புறுப்பை வெட்டி இருக்கிற வஞ்சிக்கோட்டை, கந்தன், எல்லாரும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர்கள் நான் இசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரசியலை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இங்கு தலித் அரசியல், அம்பேத்கர், என்னுடைய என்ன சொல்ற அம்பேத்கர்ல எல்லாம் நாம் இல்லை. ஆனால் தமிழகத்தில் அதே நேரத்தில் இத்தனை தலித் தலைவர் இருந்திருக்கிறார்கள்னா இன்றைக்கு தலித் சமூகம் அதை பேசிக் கொண்டிருக்கிறது இல்லையா? ஒருத்தர் சொல்றான், தமிழக காங்கிரசின் முதல் தலித் தலைவர் செல்வ பெருந்தகைன்னு. கிடையாது. யார்டா நீ? யார்டா நீ? இளைய பெருமாள். இளைய பெருமாளா? பிராமின் அவரு? டே, இளைய பெருமாள் தெரியல அவனுக்கு. ஆனா அரசியல் பேசுறான். சங்கி ஒழிகன்றான், நீல சங்கிங்கிறான். அவனுக்கு இளைய பெருமாள் தெரியல, மணியே தெரியவில்லை, எதுவுமே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அந்த அரசியல் இப்பொழுது தமிழகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது. இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த அரங்கில் இருக்கக்கூடிய 10-20 சொச்ச பேர்களால் பல லட்ச தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்ற, அதுதான் இன்னைக்கு பப்ளிக் டிஸ்கோர்ஸா மாறி இருக்கு. அதுதான் பப்ளிக் டிஸ்கோர்ஸா மாறி இருக்கு. பொதுத்தளத்தில் என்ன விவாதிக்கிறோம்னு ரஞ்சித் படத்தை பத்தி பேசுவான். இந்த குறியீடு இருக்கு சார், அந்த குறியீடு இருக்கு, இங்க ப்ளூ வருது, நீலம் வருது. தலித் அரசியல் பரவசமா பேசியிருக்காரு. I think in the last 20-30 years, I think after Mahendran, after a lot of good directors, அருமையான டெக்னிக்கலான ஸ்கிரீன் பிளே, ஃப்ரேம், இப்படி பல விஷயங்களில் ஹைலி ஸ்கில்டு டைரக்டர்னா அது ரஞ்சித் அவர்கள் தான். ஆனா ஸ்கில்ல பத்தி பேச மாட்டேங்கிறான்.
தலித் அரசியல் பேச நாய் செத்து போச்சுங்கிற, நாய் செத்து போச்சு, நாய் செத்து போச்சு. மாறி பல படத்துல நாய்களை கொல்றாரு. நாளைக்கு என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. நாய்களை கொண்டா கூட இங்க பேசுவானுங்க, தலித்தை கொண்டா பேச மாட்டாங்க. ஏன்னா உதயா என்கின்ற திருநங்கை கரகாட்டக்காரர் அவர் பட்ட பாடுகள் எங்களுக்கு தெரியும். நாங்க கேசிட்டே இருந்தோம். ஆனா தலித் அரசியல் பேசுறவர் கூட உதய பத்தி பேசல. நீலமா வந்தாங்கல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இது. டைரக்ஷன்னா நான் தலித் அரசியல், உன்னோட அரசியல் பேசுவேன், உன்னோட கண்டென்ட்டை பேசுவேன், உன்னோட ஸ்கில்ல பேச மாட்டேன். யூ ஆர் அ மோஸ்ட் வண்டர்ஃபுல் டிரெக்டர் பட் ஐ வில் நாட் டாக் அபவுட்னு மறுக்கிறான். நம்ம ஏமாந்து போறோம், ஏமாத்துறான் அவன். ஆனா கான்ஸ் போனா, கான்ஸுக்கு எப்படி ஊர் போனா, ஏதோ லாபி போல மச்சா, சரிடா நான் பண்றேன், நீ பண்ணல, அதுவே டேலண்ட் தான். சரியா? இது போன்ற விஷயங்கள். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம், இப்படிதான் 4 வருஷம் முன்னாடி இப்ப அறிவு சமூகம் சொல்லிட்டு திருவள்ளுவர் பறையற்பான்ட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரே சண்டை. அது எப்படி நீ திருவள்ளுவர் திருவள்ளுவர் செட்டியார், திருவள்ளுவர் வந்து இது அவர் சுப திருவள்ளுவர் அப்படிங்கிறான். ஒருத்தர் திருவள்ளுவர் முதலில் கிண்டல் பயங்கர கிண்டல். திருவள்ளுவருடைய சமூகத்தில் ஏன் நீ சொல்றல, திருவள்ளுவர் பார்ப்பனராகவே இருக்கட்டும், திருவள்ளுவருக்கு பூணூர் போட்டு கங்கை கரிக்கு கொண்டு போறான் ஒரு சிலையன்னா வாயை மூட்டு இருந்தல, நீ அப்போ மூடிட்டு இருந்தே இல்லையா தருண் விஜய் கொண்டு போகும்போது? அப்ப சொன்னியா நீ திருவள்ளுவர் தமிழர் அவர் பேப்பர் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையே? எல்எஸ் துரை எவ்வளவு அழகான ஒரு திருவள்ளுவரை அந்த காயின்ல அச்சடிக்கிறதுக்காக வச்சிருந்தாரு. நீ கொண்டது திருவள்ளுவர் யாரு? அப்போ திடீர்னு ஒருத்தர் திருவள்ளுவர் பறையர்னு சொல்லும் போது உன்னால ஏத்துக்க முடியல? அது வாதத்தோடு முன்வைக்கிறார்கள் இல்லையா? அப்போ நீ சொன்ன அந்த சாதிக்குள் பார்ப்பனர்களுக்குள் ஏன் திருவள்ளுவர் என்கின்ற பேரோ திருவள்ளுவர்களின் சந்ததியோ ஏன் இன்னும் இல்ல? யோசிக்கல நீ. அப்போ வள்ளுவன் என்பது எந்த சாதியில் இருக்கிறது? சரியா தானே சொன்ன நானு? அப்படி இருக்கும் பொழுது நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு போன வாரம் தலித் ஹிஸ்டரி மந்த்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இவ்வளவு பெரிய பேப்பர்ல ஷாலின் அப்படின்னு போட்டு வள்ளுவர் பறையர் தலித்துன்னு வந்துச்சு. இதுதான் பப்ளிக் டிஸ்கோர்ஸ். இதை தான் நான் மாத்துறேன். என்னை கிண்டல் செய்த 4000 பேர் எங்க இருக்கான்னு தெரியல. இனிமேல் எங்கள் வரலாற்றை நாங்கள் மீட்டுருவாக்கம் செய். You don't write, I write. அதான் நான் திரும்ப சொல்ல, you have a fucking glorious history, talk about it. எது ஒதுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோமா? இல்லடா, நான் ஏன் ஒதுக்கப்பட்டேன் ஏன் பிதுக்கப்பட்டேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. You were scared that I will take over you. You were scared because எனக்கு ஒரு டிசிப்ளின் இருந்தது, எனக்கு ஒரு ஒழுங்குமுறை இருந்தது, எனக்கு ஒரு அறம் இருந்தது. அதனாலதான் அறம் பொருள் இன்பம் வீடு. அங்க செக்ஸோ இருக்கும், அருளோ இருக்கும், வீடோ இருக்கும், இன்மையோ இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ நீ திருக்குறள் என்கின்ற வாழ்வியல் முறையில் ஒரு சமூகமே வாழ்ந்திருக்குதுடா. நான் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருப்பேன். நடுவில் என்ன நடந்தது? அப்போ பொது சமூகம், நான் தான் பொது சமூகம், என்னுடைய அரசியல் தான் பொது அரசியல், என்னுடைய இலக்கியம் தான் பொது இலக்கியம். உன்னுடைய இலக்கியத்தை நான் மாற்ற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சில முற்போக்கு இயக்கங்கள் சொன்னாங்க, முற்போக்கு இன்னைக்கும் சொல்றேன், நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன். இடதுசாரி முற்போக்கு இயக்கங்கள் தலித்துகளை அவமானப்படுத்துவதில் முன்னிலையில் இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். லெனின் சார் இருக்காரு, அவருக்கே தெரியும், அவர் நியாயமானவர். ஏன்னா அவர் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாரு கம்யூனிஸ்ட்ல, அது ஒரு பெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன், நீ ஒரு இடதுசாரதை உட்கார்ந்து கொண்டு அங்கு என்னுடைய ஒரு கலைஞன் நாங்கள் அவமானப்படும் போது நீ அங்க அவனை காப்பாற்றவனே தவிர அவனை கும்பல் சேர்ந்து கொண்டு கல்லால் அடிக்க கூடாது. அதான் இடதுசாரித்தனமா? தலித்துக்களை இங்க இருக்க சொல்லி தலித்துகளும் சொல்றேன். மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய நண்பர், எனக்கு அண்ணன் மாதிரி அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டேன். எனக்கு தெரிஞ்சலாம் அன்ஃப்ரெண்ட் பண்றேன். நேரில் பார்த்தா நல்லா இருக்கீங்களா பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்றேன். வங்காளத்தில், மேற்கு வங்காளத்தில் மாரி ஜாப்பி என்கின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் அரசால் 100க்கும் மேற்பட்ட தீவில் அடைக்கலம் புகுந்த தலித்துகள் கொல்லப்பட்டார்கள். இங்க இருக்க ஒரு பார்ப்பன பெண் அதை பத்தி உட்கார்ந்து ஒரு மீடியம் எடுத்து நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை பாருங்கன்னு. அதே பார்ப்பனர்கள் செய்த கொலைதான். ஆனா அதே இப்போ போன வருஷம்
ஒரு பார்ப்பன கம்யூனிஸ்ட் அந்த ஊரை சேர்ந்தவன் ஒரு புக் எழுதியிருக்கான், நாங்கள் கொலை பண்ணலை அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணி அந்த புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் இங்கே இருக்க தலித் முற்போக்கு இலக்கியவாதி இடதுசாரிகள் அதை கொண்டாடுகிறார்கள். உன் கூட இருக்கிற மற்ற சாதிக்காரனை என் பக்கம் எடுத்துட்டு வர வேண்டியதான் உன் வேலை. அவன் கூட போய் சேர்ந்துட்டு என்னுடைய உண்மையை மறைப்பதல்ல உன் வேலை. I'm not blaming them. Obviously they were left out. அன்டச்சபிளாக இருந்திருக்கான், வீட்டுக்கு வெளியில் இருந்தா ஊர் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி கிடைக்கும் போது அந்த கம்யூனிட்டியில் போய் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க, ஒரு கும்பலாக சேர்றாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் unless and until you come out of that comfort zone, பப்ளிக் டிஸ்கோர்ஸில் தலித் அரசியல் ஒன்றுமே பண்ண முடியாது, தலித் இலக்கியம் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நான் அடிக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு பேசிட்டு உட்காந்து நாம் உண்மை என்பது என்ன? நீ இப்படி பேசுறியா, அந்த கும்பலில் நான் கலந்து அழுக்கை சுற்றமாக்க வேண்டுமே தவிர உன்னோடு சேர்ந்து நானும் சேர்ந்துட்டு ஏவா தலித்தை தாக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. தவறு அது. இந்த சமூகத்துக்கு கற்பிக்கூட மிகப்பெரிய தவறு. இந்த சமூகத்திற்காக உயிரை விட்டவர்களை தியாகம் செய்தவர்களை அவமதிக்கும் விஷயம் அது. எவ்வளோ வாய்ப்புகள் இதனால எனக்கு போயிருக்கு, எனக்கு கவலை கிடையாது. You accept me as a writer, you don't accept me as a writer because in your group I really don't worry about me. எனக்கு என்னுடைய தலித் அரசியல் முக்கியம். பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உலகம் முழுதும் இங்க ஒரு முற்போக்கு இயக்கம் எழுத்தாளர் இருக்கேன் தெரிலன்றான், தெரிலங்கிறான். வசுமித்ரா தெரியுமானா யாருங்கிறான். பட் they know பெருமாள் முருகன், they know ஸ்டாலின் ராஜாங்கம், they know பாமா. That is public discourse. Your echo chamber is not a public discourse. You have to understand that. Last, I have a lot to say, but pasikidhu enakku biryani saapidum. I think they'll be having beef biryani. Ama dalit புத்திசம், குறிப்பாக தலித் பௌத்தம் குறித்தான பேச்சுக்கள் இங்கே அதிகமாக இருக்குது. நீ இந்திரன் அவர்கள் சொன்னார் பகுத்தறிவு பேசுகிறான். பகுத்தறிவு அப்படிங்கிறது இங்கே பகுத்தறிவாக இல்லைன்னு நான் போன தூரம் பேசி முடிக்கும் போது சொன்னேன். ஐ நீட் அ காட், ஐ நீட் அ கம்யூனிட்டி, ஐ நீட் செலிப்ரேஷன். அது மாதிரி பௌத்தம் என்பது மிகப்பெரிய அரசியல் புரட்சி. இங்கே ஓட்டு போட்டு பாசிசத்தையும் ஓட்டு போட்டு பார்ப்பனியத்தையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அரசு தான் மாறும். 30 வருஷமாக தானே இருக்கு. ஒரு கோயிலுக்குள்ள 30 வருஷமா போக முடியலங்கிறான். ஏன் 30 வருஷமா எத்தனை கட்சி ஆட்சிக்கு வந்து போலியா? அப்போ அந்த ஓட்டு போட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம மாற்றுகிறோம்ல. அப்போ எப்படி நீ தமிழ் பௌத்தத்தை அன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தேன். சம்மன் ஆஸ்மி இன்டர்வியூல முருகரை கூட கொண்டாடுறாங்க தமிழ் இதுல. நான் சொன்ன முருகரை கொண்டாடலாம், தப்பு இல்லை. எனக்கே முருகர் மேல பயங்கரமா காதல்லாம் வருது. அந்த உள்ள முருகதையா பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கே அப்படி சிலிர்க்குது. ஏன்னா முப்பாட்ட முருகன், அதுதான் உண்மை. குறிஞ்சிநில கடவுள் முருகன். He was a tribal deity. Deity is different from God. தெய்வம். அப்போ அந்த டெய்ட்டியை நான் வர்ஷிப் பண்ணுவேன். பிகாஸ் என்னை காப்பாற்றின அந்த கடவுள், என்னுடைய கடவுள் முருகர். அப்படிங்கும் பொழுது ஒருத்தர் சொல்கிறாங்க, நீ முருகரை கையில் அவன் எடுக்கும்போது நீ எடுக்கிறனா நீ கவுண்டர் அட்டாக்காக எடுக்கணும். முருகர் ட்ரைபல் டெய்ட்டிடா. முருகருக்கு ஆடு பலி கொடுப்பாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் எழுதின மாதிரி பௌத்த தொன்மத்தில் முருகர் இருக்காரு, மயிலுக்கு பௌத்த தொன்மத்தில் என்ன இருக்குன்னு நீ அதை பேசி அப்படி முருகரை கையில் எடுக்கணும். ஆனா நீ அவனுடைய சங்கீதனத்தோடு முருகரை கையில் எடுக்கிறியே, நீ எங்கிருந்து உனக்கு அறிவு இருக்கு? முருகரை யாருமே வேணான்னு சொல்ல, எல்லாரும் கும்பிடலாம். பட் த ரைட் கான்டெக்ஸ்ட், த பியூட்டிஃபுல் கான்டெக்ஸ்ட். ஸோ பேச நிறைய இருக்கு. இருந்தாலும் பப்ளிக் டிஸ்கோர்ஸ் அப்படிங்கிறதே தலித்திய டிஸ்கோர்ஸ். இங்கே தலித்துங்கிறது தான் திராவிடம், தலித்தியம்ங்கிறது தான் தமிழ் என்ன சொல்கிறது, தமிழ் தேச அரசியல். இது எல்லாமே தலித்தியம் தான். நாம் தனி கிடையாது. நாங்கள் தான் இந்த விஷயங்கள் இல்லாத ஏற்றத்தாழ்வற்றவர்கள். ஸோ பொது சமூகம் தான் எங்களோட வரணும். ஆதந்தி சென்னை வராரு, என்ன திட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஜெய்பீம்.